என்னடா விஷ்ணு இது? நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுக்கு பெரிய ஆபத்து ஏதோ வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமாவே இருக்கு. எந்த நிமிஷம் என்ன ஆகுமோன்னு தெரியலையே. ஜோசியர் கூட இதே வார்த்தையை தான் சொன்னாரு. இன்னும் 3 நாள்ல சர்ப்பதோஷ பூஜையை பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும்னாரு. விஷ்ணு, இத பாரு, இப்பவே அவருக்கு போன் பண்ணி சொல்லிடு. நாளைக்கே நம்ம பூஜை பண்றதுக்கு கிளம்புறோம்னு சொல்லு. என்னம்மா திடீர்னு நாளைக்கே பூஜைனா எப்படிமா? விஷ்ணு, இப்போவும் இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லடா. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமா, ஆனா சர்ப்பதோஷ நிவாரண பூஜைனா சும்மாவா? இது சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கும் தெரியும்டா. அதனால தான் நான் சொல்றத கேளு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த காரியத்தை நம்ம செஞ்சு முடிச்சாகணும். பாம்போட பகை 12 வருஷம், ஆனா பாம்பு சாபம் 100 வருஷம்டா. பரம்பரை பரம்பரையா அந்த சாபம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால தான்டா சொல்றேன், இந்த பூஜைக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் போகணும். இங்க பாரு, நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு அங்க தங்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு. ஏன் அத்தை, என்ன அது? பாம்பு தோஷம், பரம்பரை சாபம்லாம் சொல்றீங்க. நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியல. இது வரைக்கும் அர்ஜுனுக்கு சர்வதோஷம் இருக்குன்னு தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொல்றத கேட்டா இந்த குடும்பத்துக்கே ஏதோ பாம்போட சாபம் இருக்கும் போல இருக்கே. அது என்னன்னு சொல்லுங்க அத்தை. அது அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதோட பலன்தான் இதெல்லாம். ஹேமா, இப்ப அதை பத்தி எல்லாம் நான் பேச விரும்பல. பழசெல்லாம் கிளறி பிரயோஜனம் இல்ல, மனசு சங்கடப்படும். சரி, எல்லாரும் போய் துணிமணி எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில கிளம்பிடலாம். கரண், நீ ஜோசியருக்கு ஒரு தடவை போன் பண்ணி பூஜைக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வா. சரி பாட்டி. விஷ்ணு, இன்னும் என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் போன் பண்ணு. அங்க நாம தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்புறம் பூஜைக்கும் உடனே ஏற்பாடு பண்ண சொல்லு. சரிங்கம்மா, உடனே ஏற்பாடு பண்றேன். ஹேமா, வா, துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்க அத்தை. நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு எப்படி வரும்? அதுவும் இல்லாம நாகராஜனுடைய தேகத்தை நான் தானே எரிச்சேன். அது மட்டும் இல்லாம நாகராஜனுடைய பொண்டாட்டியும் செத்து போயிட்டான். அப்படி இருக்கும்போது இது யாரு? எங்களை பழிவாங்கிறதுக்காக யார் இவ்வளவு தூரம் வருவாங்க? என்னது, கபோர்டு ஓபன் ஆயிருக்கே. பாம்பு எதுக்கு ஏன் ரூமுக்கு வந்துச்சு? அர்ஜுன், மேல என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஏறி பாரு. அந்த கபோர்டு ஏன் திறந்திருக்கு? ஏடா திருத்தின்னு முழிக்கிற? அதுல என்ன இருக்குன்னு போய் பாருடா. பாட்டி, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு பாட்டி. நான் மேலே ஏற மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே உனக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. நீ ஏறி பார்க்க வேண்டாம். ருத்ரா, இதுக்கெல்லாம் நீ தாண்டா கரெக்ட். மேல என்ன இருக்குன்னு போய் பாரு. ஏடா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா,
நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. அந்த கபோர்ட்ல என்னமா பெருசா இருக்க போகுது? பழைய புடவை துணி ஏதாவது வச்சிருப்பீங்க. வேற என்னமா இருக்க போகுது? தேவையில்லாம எதுக்காக பழசெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்ட? இங்க பாரு ருத்ரா, அங்க என்ன இருக்கு இல்லன்னு நான் உன்னை கேட்கலடா. அங்க என்ன இருக்கு மேல ஏறி பாருன்னு தான் சொல்றேன். முதல்ல பாரு. அங்க ஒண்ணும் இல்லாம அனாவசியமா வீட்டுக்குள்ள பாம்பு வர அவசியமே இல்ல. போய் போய் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்டா? கர்ணா, கர்ணா, நீ என் பேச்ச கேப்பலப்பா. மேல ஏறி என்ன இருக்குன்னு பாருடா, பாருப்பா. நான் பாக்குறேன் பாட்டி. ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க ஒண்ணு ஏறி மேல செக் பண்ண வேண்டாம். சித்ரா, நீ ஏமா அவனை தடுக்கிற? பின்ன வேற என்ன பண்றது அத்தை? சின்ன மாமாவே ஏறி பார்க்க தயங்குறாரு, அப்புறம் இவரு மட்டும் எதுக்கு ஏறி பார்க்கணும்? அங்க என்ன இருக்குன்னு பார்க்க ஒருவேளை இவர் ஏறி கைய வச்சு அங்க பாம்பு ஏதாவது இருந்து இவரை கடிச்சிருச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? சித்ரா, வாய் மூடிட்டு சுமாரு. நானே போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன குறுக்க? கொஞ்ச நேரம் சுமாரு. பாட்டி, இங்க ஏதோ துணியில சுத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்க. அப்படியா? சரி, முதல்ல அத கீழே இருக்குப்பா. அதுல என்னதான் சுத்தி வச்சிருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு முதல்ல இருக்குப்பா. திறந்து பாருப்பா. பாட்டி, இது சத்தப்பாம்பு பாட்டி. என்ன செத்த பாம்பா இது? இது எப்படி இங்க வந்தது? யார் கொண்டு வந்து வச்சாங்க? இது நான் கொண்டு வந்து வச்ச பாம்பு கிடையாது. நான் கொண்டு வந்த பாம்போட தேகம் அந்த கபோர்ட்ல இருக்கு. எப்படி இங்க வந்துச்சு? என்ன இப்படி ஆயிடுச்சா? கடைசியில அம்மா இதை பார்த்துட்டாங்க. என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாங்களோ தெரியல. என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது மட்டும் சரியா நடக்குது. கோவத்துக்கு ஆளாயிடுவீங்க. கெடுதலை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க. இந்த பாம்புகளை இப்ப எரிச்சிட்டா அப்புறம் உங்க மனசுல நிம்மதி இருக்கவே இருக்காது. இந்த பாம்புகளை எரிச்ச பாவம் தலைமுறையா உங்களை சபிச்சுக்கிட்டே இருக்கும்.